சர்வே எடுத்த நிறுவனங்கள் வந்து சாதகமாகவும், ஓரிரு சர்வே வந்து அதிமுகக்கும், ஒரு சர்வே மட்டும் தாவேகாக்கும் இருக்குன்றது. மக்களோட இந்த சர்வே ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸிட் போல்ஸ் எப்படி இருந்தாலும், களத்துல மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் வாக்களித்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தோட இயக்கத்தோட தான் கூட இருக்கிறாருன்றது தான் களத்தோட நிலவரம். 2வது இடமும் 3வது இடமும் யாருக்கு வேணும்ன்றது, ஒன்னு டிவிகே, இன்னொன்னு ஏடிஎம்கே தான். அது 2வது இடத்துல யார் வராங்க, 3வது இடத்துல யார் முந்தி வராங்கன்றது தான் போட்டி. திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து தொகுதியிலும் முதலிடம் பெறும். படு தோல்வி அடைய வேண்டிய இயக்கம் தான் பாஜகவும் தாவேகாவும். அவங்க 2 பேருமே வந்துட்டு சமுதாயத்துக்கு தீங்கு விளைவிப்பவர்கள் தானா பார்க்கப்படுது. கண்டிப்பா வந்து பாஜகவும் தாவேகாவும் படுதோல்வி அடைவது உறுதி. எக்ஸிட் போல்ஸோட கணிப்புல 170+ வந்திருக்கு. ஆனாலும் இறுதி தீர்ப்பு வந்து 4ஆம் தேதி தான் இறுதி தீர்ப்பு. அதுக்கு முன்ன வந்து நம்ம சொல்ல முடியாது. அது 170 வந்து 200 ஆகலாம், 200 வந்து 210, 220, 234 கூட ஆகலாம். தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் ஹேம்நாத் அண்ணாதுரை. வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா யாரும் கணிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கு. எக்ஸிட் போல் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கருத்து கணிப்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொன்னாலும், ஆஃப்டர் எக்ஸிட் போல் வந்ததுக்கப்புறம் ஒரு தீர்மானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு. ஆனால் ஆஃப்டர் எக்ஸிட் போலுக்கு அப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் குழப்பமாகத்தான் இருக்கு. ஏன்னா திமுகவிற்கு சாதகமாக அத்தனை நிறுவனங்கள் சொன்னாலும் 2-3 நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையாகவும், அண்ட் தாவேகாவிற்கு ஆக்சிஸ் மை இந்தியான்னு சொல்லிட்டு அவங்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? உண்மையாவே களம் யாருக்கு தான் சாதகமா இருக்கு? போன இன்டர்வியூலே வந்து நம்ம பேசியிருக்கோம். களம் யாருக்கு சாதகமா இருக்குன்னா, களம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி கட்சிகளுக்கு தான் களம் வந்து சாதகமா இருக்குன்ட்டு. இப்ப நீங்க இந்த பேட்டியோட தொடக்கத்திலே வந்து குழப்பமா இருக்கு. ஏற்கனவே வந்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே, தேர்தல் முடிஞ்ச உடனே யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கும்ன்றது அந்த ஒரு குழப்பத்தோட நெக்ஸ்ட் எக்ஸிட் போல் வந்தா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், அதோட தெளிவு கிடைக்கும்ன்ற. மறுபடியும் வந்து எக்ஸிட் போல்ஸ்ல வந்துட்டு ஒரு தெளிவில்லாத நிலைமையா இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சர்வே எடுத்த நிறுவனங்கள் வந்து சாதகமாகவும், ஓரிரு சர்வே வந்து அதிமுகக்கும், ஒரு சர்வே மட்டும் தாவேகாக்கும் இருக்குன்றது. மக்களோட இந்த சர்வே ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸிட் போல்ஸ் எப்படி இருந்தாலும், களத்துல மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் வாக்களித்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தோட இயக்கத்தோட தான் கூட இருக்கிறாருன்றது தான் களத்தோட நிலவரம். எக்ஸிட் போல்ஸ் சொல்லியிருந்தா எல்லா எக்ஸிட் போல்ஸ் பெரும்பாலும் 90% எல்லாமே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி சார்ந்தவர் தான் பெரும்பான்மையான இடத்துல வெற்றி பெறுவாங்கன்றது சொல்லியிருக்காங்க. அதுவும் தான் மீண்டும் சொல்றோம், எங்களோட கணிப்பு வந்து 170+ கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வெற்றி பெறும்ன்றதுல எந்த வகையான சந்தேகமும் தேவையில்லை. இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. 2 நாட்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம், உதயசூரியனும் கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற்றார்கள் என்ற செய்தி மட்டும்தான் எல்லா ஊடகங்கள்ல வரும். அது நீங்க பாப்பீங்க. ஓகே. ஆனா பாத்தீங்க அப்படின்னா எல்லா சர்வேயும் சொல்றது 145க்குள்ள தான் திமுகவே வரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது சார். ஏன்னா போன தேர்தல் மாதிரியே இந்த தேர்தலும் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக 3ஆம் இடத்துக்கு தான் போகப்படும் அப்படிங்கிற பாக்குற சூழ்நிலை. 2ஆம் இடம் திரும்பவும் அதிமுக தான் வரும். கிட்டத்தட்ட போன டைம் வாங்கினா அதே சீட்டு தான் இந்த டைம் பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. அதிமுகவுக்கும் விஜய்க்கும் விஜய் பானையிலே பதில் சொன்னோம்னா 2 பேருக்கு இடையில தான் போட்டியே. 2வது இடம் வரப்பாருது யாரு? ஒன்னு ஏடிஎம்கே, இன்னொன்னு டிவிகேன்னு சொல்லிட்டு தான் சுத்துவாங்க. அதுதான் நிஜம். கண்டிப்பாக வந்து தேர்தல் நிலவரம் மாதிரி தேர்தலோட வாக்கு எண்ணிக்கை போது திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா தொகுதியிலும் முந்தி செல்லும். போட்டி 2 பேருக்கு தான், 2வது இடத்துக்கு தான். டிவிகேவா ஏடிஎம்கேவான்றது தான் இருக்கும். அப்படிதான் களத்தோட நிலவரமும் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் நாள் பேட்டிலையும் அதுதான் சொன்னேன், இப்பயும் அதுதான் சொல்றேன், 4ஆம் தேதியும் அதுதான் சொல்லுவோம்.
ஓகே. ஆனா, இந்த எக்ஸிட் போல்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்டின்னா, எல்லாரும் கருத்து கணிப்புப்படி பார்த்து சொல்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனா 140க்குள்ள தான் 170 இதுக்குள்ள தான் வரும் அப்டிங்கிற மாரி பார்க்கப்படுது. ஆனா முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, 200க்கும் மேற்பட்ட தொகுதி தான் நாங்க வென்று காட்டுவோம் அப்டிங்கிற மாரி வந்துச்சு. ஸோ ஆஃப்டர் ஏன் கம்மியாகுதுன்னு நெனைக்கிறீங்க? எக்ஸிட் அதாவது போலிங் அத பொறுத்து சொல்றாங்கன்னு நெனைக்கிறீங்களா? இல்ல நிலவரமே இதுதான்னு சொல்ல வரீங்களா? இந்த கேள்விக்கான பதில் நானே சொல்லியிருக்கேன். 234 தொகுதியும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறும்ன்றது உங்களோட சேனலோட பேட்டியிலே நான் ஏற்கனவே முன்ன சொல்லியிருக்கேன். இப்பயும் அதுதான் எங்களோட லட்சியம். எங்களோட லட்சியமும், எங்களோட டார்கெட்டும் 234 தான். 234 வச்சு தான் நாங்க தேர்தல சந்திச்சோம். 234 வெற்றி பெறணும்ன்றது தான் சந்திச்சோம். எக்ஸிட் போல்ஸோட கணிப்புல 170 பிளஸ்ன்றது வந்திருக்கு. ஆனாலும் இறுதி தீர்ப்பு வந்து 4ஆம் தேதி தான் இறுதி தீர்ப்பு. அதுக்கு முன்ன வந்து நம்ம சொல்ல முடியாது. அது 170 வந்து 200 ஆகலாம். 200 வந்து 210, 220, 234 கூட ஆகலாம். அதுக்கான விடை வந்து நம்ம பொறுத்து தான் பெறணும். ஓகே. ஓகே சார். ஆனா பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட அதிமுகவுக்கும், திமுகவுக்கும் நெக் டூ நெக் ஃபைட் அப்டிங்கிற மாரி தான் பார்க்கப்படுது. என்னதான் தொகுதி வாரியா பார்த்தோம் அப்டின்னா அதிகமா இருந்தாலும், பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5, 10 அதுக்குள்ள தான் வருது. ஸோ அத எப்படி பார்க்குறீங்க? பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா கம்மியா தானே வருது. பெர்சன்டேஜ் படி பார்த்தோம்னா, இது வந்து மும்முனை போட்டி. மும்முனை போட்டின்றத காட்டிலும் 4 முனை போட்டியும் வந்துருச்சு. போன முறை வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ், டிஎம்கே அலைன்ஸ். அதுக்கப்புறம் நாம் தமிழர் இருந்தாங்க களத்துல. இப்ப வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, விஜய் ஃபேக்டர் பிளஸ் நாம் தமிழர் அண்ட் அதர்ஸ். இப்படி இருக்கும்போது விகிதாச்சாரம் கண்டிப்பாக வந்து எல்லா பார்ட்டிக்குமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்ன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் நம்ம வந்து விகிதாச்சாரம் படி வந்து தேர்தலை சந்திக்கல. நம்ம வந்து தொகுதியோட யார் முதல் வாக்கு வாங்குறாங்க, ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாலும் வெற்றி தான். இப்ப களத்துல சீமான் வந்து 8% ஓட்டு வாங்குறாருன்றதுனால 8% எம்எல்ஏக்கள் அவருக்கு தர முடியாது. அதாவது நம்மளோட தேர்தல் கட்டமைப்பு முறை, நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் முறை. அதனால வந்து இதில் யார் வெற்றி பெற்றாங்கன்றதுதான் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் வித்தியாசம்ன்றது வந்து 4ஆம் தேதி தெரியும். எவ்வளவு பர்சன்டேஜ் வித்தியாசம் இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் முதல் இடத்தில் இருக்க போறது உறுதி. அது விகிதாச்சாரம் அடிப்படையில இருந்தாலும் சரி, தொகுதி அடிப்படையில இருந்தாலும் சரி, வெற்றி வந்து உதயசூரியன் தான். ஓகே. ஸோ இப்ப 200ன்னு சொல்லிட்டு 145க்குள்ள வருது அப்டின்னா, அந்த குறைக்கு காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே திமுகக்குள்ள கூட்டணி குழப்பம் இருக்கு அப்டிங்கிற மாரி பார்க்கப்பட்டது. தேமுதிகவா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும். ஸோ ஒவ்வொருத்தருக்கூடயும் ஒரு முரண்பாடு இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ அதனால கூட்டணியில குழப்பம் இருக்கனால தான் அது கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கூட்டணியோட குழப்பம் வந்து ஏடிஎம்கேல இருக்கலாம். ஏன்னா அவங்க தான் கடைசி நாள் வரைக்கும் கூட்டணி இல்ல ஆட்சின்னு சொல்லிட்டாங்க. இல்ல காங்கிரஸ்ல இருந்து ஒரு சிலர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? காங்கிரஸோட ஹை கமாண்ட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு கருத்து வந்திருக்கலாம். இல்ல மாநில தலைமை கிட்ட இருந்து எதனா ஒரு கருத்து வந்தா அதுக்கான விவாதம் பண்றது வந்து கரெக்டானது. யாரோ ஒரு காங்கிரஸ்ல ஒரு சிலர் வந்து பேசுறதெல்லாம் வச்சு நீங்க சொல்றது வந்து மாணிக் தாகூர் பேசுறத வச்சு சொன்னீங்க. மாணிக்க அதே கூட மாணிக் இருக்கட்டும் அண்ட் திருமாவளவன் அவங்க இருக்கட்டும். வந்து போட்டியிட போறேன்னாரு, திரும்ப போனாரு. ஸோ பிரேமலதா அவங்களுடைய நடவடிக்கைகளா இருக்கட்டும். அதுக்கான ரீசன்ஸ் வந்து எப்படி அவங்க அவங்க பார்ட்டியோட டெசிஷன்ஸ் படி மாறி இருக்கலாம். இது பண்றது. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில முரண் ஏற்பட்டுச்சு ன்றது கிடையாது. தேர்தல் பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் பண்ணாரு. தேமுதிக தலைவர் அவங்க பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து பரவலான திராவிட முன்னேற்ற கழகத்தோட வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. நம்மளோட தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவரும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளராக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருந்தாலும் சரி, எல்லா கூட்டணி வேட்பாளர்களுக்கும் எப்படி அண்ணன் தம்பி தேர்தல நின்னுட்டா எப்படி ஒர்க் பண்ணுவாங்களோ, எப்படி வேலை செஞ்சு அவங்களோட வெற்றிக்கு பாடுபடுவாங்களோ, அதே மாதிரிதான் கூட்டணி கட்சி மொத்தமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகளா எண்ணிதான் தலைவர்களும், தொண்டர்களும் கீழ கிரவுண்ட் லெவல்ல எல்லாமே வந்து ஒர்க் பண்ணது வந்து யாருமே வந்து மாற்று கட்சி, கூட்டணி கட்சின்றதே கிடையாது. எல்லாமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட உடன்பிறப்புகள் மாதிரி தான் வந்து களத்துல சந்திச்சோம். அதனால எங்களோட கூட்டணியில எந்த வகையான முரணும் கிடையாது. எங்களோட கூட்டணியில எந்த வகையான குழப்பமும் கிடையாது. எங்களோட கூட்டணியில எந்த வகையான சுணக்கமும் கிடையாது. எங்களோட கூட்டணி உழைக்கும் கூட்டணி. எங்களோட கூட்டணி வெற்றி கூட்டணி. ஓகே. ஸோ இப்போ இந்த எக்ஸிட் போல் கணிப்பு கரெக்ட் தான் நினைக்கிறீங்களா?
இல்ல இத விட தாண்டி திமுகவிற்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதிமுக, தாவேக்காவா இருக்கட்டும் 3 பேருக்கும் வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புப்படி கரெக்ட்டா தான் வந்திருக்குன்னு நெனைக்கிறீங்களா? அதாவது டிவிகேக்கு அவங்க தந்த அது விகிதாச்சாரம் அடிப்படையில எவ்வளோன்றத வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் டில் மே 4. அது வந்து யாரும் கணிக்க முடியாத பெர்சன்டேஜா தான் இருக்கு. அது வந்து நிதர்சனமான உண்மை. ஆனால் சீட்டுன்றது வரும்போது எல்லா சேனல்ஸுமே வந்து ஒரு சேனல் வந்து 4-10, இன்னொரு சேனல் வந்து 15-20, இன்னொன்னு வந்து 15-24, இந்த மாரி 8, 15 இந்த மாரி வந்து தாவேகா குடுத்துருக்காங்க. நீங்க வேணா எழுதி வச்சுங்க, மார்க் பண்ணீங்க. தாவேகா ஒரு இடத்துல கூட வெற்றி பெறாது. ஈவன் பெரம்பூர் அண்ட் ஆல்சோ திருச்சி கிழக்கு வெற்றி பெறாது, வெற்றி பெறாது, வெற்றி பெறாது. 0 தான் கிடைக்கும் தாவேகாக்கு. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு சில தொகுதிகளை அவங்க வந்து வெற்றி பெறலாம். அது வந்து 35லேருந்து 45 இல்ல 50 தொகுதிகள் தொடுமே தவிர, மற்றாப்புல வந்து அவங்க சொன்ன நாங்க வந்து எக்ஸிட் போல்ஸ் இப்படி இருக்குன்றதுனால பேச முடியாது. எங்களோட திட்டங்கள், எங்களோட செயல் திட்டங்கள், முதலமைச்சரோட உழைப்பு, அவரு அந்த திட்டங்கள் கொண்டு போயிட்டு மக்களிடத்துல ஒவ்வொரு இல்லத்திலயும் திராவிட முன்னேற்றக் கழகத்தோட அரசாங்கம், திராவிடன் மாடல் அரசாங்கத்தால எல்லாருமே பயன்பெற்றிருக்காங்க. அந்த ஒரு கான்ஃபிடென்ட்ல அவங்க எல்லாம் முதலமைச்சர் பின்னாடி இருக்காங்க. திராவிட முன்னேற்றக் கழகத்தோட இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் நாங்க தேர்தலே சந்திச்சோம். அப்படிதான் முதலமைச்சரும் தேர்தல சந்திச்சாரு. கண்டிப்பா வந்து 170 பிளஸ்ன்றது எக்ஸிட் போல்ஸ்னால கிடையாது. எங்களோட சாதனைகள்னால 170 பிளஸ்ன்றது உறுதி. ஓகே. இப்போ அதிமுகக்கே கம்மியா தான் சொல்றீங்க. அப்படிங்கிறப்போ பிஜேபிக்கு எவ்வளோ போகும்னு நெனைக்கிறீங்க? ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த தேர்தலோட இந்த தேர்தல் பிஜேபிக்கு இன்னும் அகைன்ஸ்ட்டா தமிழ்நாட்டுல இருந்து நெறைய இந்த டீலிமிட்டேஷனா இருக்கட்டும். ஸோ இதனால நெறைய அகைன்ஸ்ட்டா அவங்க எதிர்த்தரப்பு அவங்களுக்கு அதிகமாவே இருக்கு. அப்படிங்கிறப்போ பிஜேபியோட நிலைப்பாடுகள் என்னவாக இருக்கும் இந்த தேர்தல்ல? எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணியில இருக்கிற பிஜேபி, பிஜேபியோட கூட்டணியில இருக்கிற எடப்பாடி பழனிசாமி. அது எப்படின்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் எடப்பாடியோட க்ளோஸ் சர்க்கிள்ல இருந்து வந்த நியூஸே என்னன்னா, பிஜேபி வந்து ஒரு இடத்துல கூட வெற்றி பெறக்கூடாது. பிஜேபியை ஒழிச்சு கட்டணுன்றதுல திராவிட முன்னேற்ற கழகங்கள்ல ஏடிஎம்கேவே மும்முரமா இருந்தது தேர்தல் களத்துல. அவங்க நிக்கிற தொகுதிகள்ல வந்து சரிவாரியா வேலை செய்யக்கூடாது. நம்ம வந்து அங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் அவங்க கூட்டணியுமே வெல்லட்டும்ன்றது. எல்லாரோட மனநிலையும் வந்து என்னன்னா, பிஜேபி வந்து அந்த தொகுதிகள் வந்து வெற்றி பெற்றுட்டாங்கன்னா, ஏடிஎம்கேவை வந்து இன்னும் அடிமை சாசனத்துக்கு கொண்டு போயிடுவாங்கன்ற கருத்து மக்களுக்கு இருந்தது. இப்ப ஏடிஎம்கே தலைவர்களுக்கும் வந்துச்சு. அடுத்த தேர்தல்ல நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை சந்திச்சுப்போம். பிஜேபி வந்து படுதோல்வி அடையணும்ன்றத நாங்க நினைக்கல. ஏடிஎம்கேவே நினைக்கிறாங்கன்றது சில சோர்ஸ் மூலமா எல்லாருக்குமே வந்த செய்தி. ஓகே. அப்போ பிஜேபியும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முறை 0 தான் வாங்கும்னு சொல்ல வரீங்களா? படுதோல்வி அடையும். ஓகே. டிவிகே போலவே பிஜேகேவும் படுதோல்வி அடையும். படுதோல்வி அடைய வேண்டிய இயக்கம் தான் பாஜகவும், தாவேகாவும். அவங்க 2 பேருமே வந்துட்டு சமுதாயத்துக்கு தீங்கு விளைவிப்பவர்கள் தானா பார்க்கப்படுது. கண்டிப்பா வந்து பாஜகவும், தாவேகாவும் படுதோல்வி அடைவது உறுதி. ஓகே சார். பட் இந்த எக்ஸிட் போலிங்கே பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு தவறான ஒரு இதில தான் இருக்கு அப்டிங்கிற மாரி ஒவ்வொருத்தர் தரப்புல இருந்து சொல்லப்படுது. திமுக தரப்புல இருந்து பெருமளவுல சொல்லப்படலனாலும், அதிமுக தரப்புல இருந்து சொல்றது இதெல்லாம் அவங்களோட வேலை அப்டின்னு சொல்றாங்க. அதே மாரி தாவேக தரப்புல இருந்தும் அதான் சொல்றாங்க. ஏன் செங்கோட்டையன் கூட பார்த்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா மே 4 விசில் புரட்சி தான் இருக்கும். 200 தொகுதி தாவேகா வென்று காட்டுவோம் அப்டின்னு சொல்லிட்டு செங்கோட்டையனும் சொல்லியிருந்தாங்க. அதிமுக பொதுச் செயலாளரான இபிஎஸும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை எப்டி பார்க்குறீங்க? அதாவது செங்கோட்டையன் வந்து மதிப்பு மிக்க ஒரு அரசியல்வாதி. ஆனா அவர் வந்துட்டு இந்த அனில்ஸ் கூட சேர்ந்துட்டு, அவரும் வந்து இன்ஸ்டாகிராம்ல இப்போ இன்ஸ்டாகிராம் பொலிட்டீஷியனா மாறிட்டாரு. அவரோட பேச்சு இந்த விசில் புரட்சின்னா எனக்கு ஒண்ணும் புரியல. விசில்ல எங்க புரட்சி இருக்கு? ஏன்னா விசில் அடிச்சா புரட்சி ஏற்படுமா? அதேதான் அந்த வார்த்தைகளே வந்து புது புது வார்த்தைகளா இருக்குது. விசில் புரட்சி ஏற்படும்னா, எந்த புரட்சியும் ஏற்படாது. எப்படி ஒரு வெடி போட்டா அணில்கள்லாம் ஓடுமோ, அது மாரி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றதுன்ட்டு ஒரு செய்தி வரும்போது, 2 மணிக்கெல்லாம் பூத்துல இருந்து ஓடுருவாங்கன்றதுதான் உண்மையான கருத்து. அதெல்லாம் வந்துட்டு தாவேகா வந்து வெற்றி பெறும்ன்றத வந்து அவங்க வந்து சும்மா பேசிக்கலாம். அவங்களுக்கே உண்மை நிலவ எப்படின்றது கண்டிப்பா தெரியும். செங்கோட்டையன் அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பாடமா இந்த எலக்ஷன் இருக்கும். ஓகே சார். ஆனா இப்போ தாவேகா தலைவர் விஜய் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நேற்றைய தினம் கூட மீட்டிங் பனையூர்ல வச்சிருந்தாரு. ஸோ அப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா, உங்க வேட்பாளர்கள் அனைவரும் கூப்ட்டு வெற்றி பெற்ற உடனே, அதாவது மே 4 வெற்றி பெற்ற உடனே இங்க வரணும் நீங்க. உங்களுக்காக நான் காத்திருப்பேன். அ அப்டின்னு சொல்லி அறிக்கை விட்டாரு இல்லையா? யாரு அத எப்டி
அதுலயும் ஒரு லைன் ஆட் பண்ணுங்க. வேற எங்கேயும் போயிடாதீங்க. வேற எங்கேயும் போயிடாதீங்க. இங்க எங்க வந்துருங்க அப்படின்னு. போயிடுவாங்க? இல்ல புரியல. எங்க போயிடுவாங்க? அவளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து அவ்வளோதான். வெற்றி பெற மாட்டாங்கன்றது விஜய்க்கு தெரியும். ஒரு வேளை வந்து ஏதாவது ஒருத்தர் 2 பேர் வெற்றி பெற்றாங்கன்னா, எங்கேயும் போயிடாதீங்க. நான் உங்கள நம்பி தான் பனையூர் அலுவலகத்துல இருக்கேன். வாங்கன்னு கூப்பிடுற நிலைமையில தான் இருக்கு. அதே வந்து அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்துட்டு எவ்வளோ வீக்கா இருக்குதுன்றது அவரோட அவங்க தலைவரோட ஸ்டேட்மெண்ட்லயே நம்மலாம் புரிஞ்சுக்கலாம். எங்கேயாவது அரசியல் தலைவர்கள் வந்து வெற்றி பெற்றவங்க எங்கேயும் போயிடாதீங்க அன்று சொல்லுவாங்களா? அதெல்லாம் வந்து வடக்குல வந்து பிஜேபி வந்து விலைக்கு வாங்குவாங்க உறுப்பினர்களை. அந்த மாதிரி நினைச்சு இந்த கூவத்தூர்ல நடந்த மாதிரி நினைச்சு வேற எங்கன்னா போயிட்டு போறாங்க வேற கூடாரத்துக்கு போறாங்கன்றதுனால விஜய் சொல்றாரு. அந்த மாதிரி நிலைமை வந்து விஜய் ரசிகர்கள் வந்து விஜய்க்கு தரமாட்டாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா விஜய் ரசிகர்களோ விஜய் வேட்பாளர்களோ யாரும் வெற்றி பெற மாட்டாங்க. வெற்றி பெற்றாதான் வேற எங்கன்னா போறதுக்கான வாய்ப்பு. அவங்க இல்லத்துல போயிட்டு தஞ்சம் புகுந்துருவாங்க. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது. திராவிட முன்னேற்ற கழகம் எந்த இடத்துலயும் அசம்பாவிதம் நடத்தக்கூடிய நிலைமையில இல்ல. நீங்க தேர்தல் வந்து வாக்குப்பதிவு நாள் கூட நீங்க பார்த்திருக்கீங்க. எந்த இடத்துலயாவது பிரச்சனை, வாக்குப்பதிவு தடைபெற்றது, பொதுமக்களுக்கு இடையூறுவா இருந்தது, எந்த ஒரு செய்தியும் கிடையாது. அந்த மாதிரி நாங்க தேர்தல் நடத்தணும், அந்த மாதிரி தேர்தலை நாங்க சந்திக்கணும்ன்ற நிலைமையும் எங்களுக்கு கிடையாது. மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க. அதனால வந்துட்டு இவங்க நினைக்கிற மாதிரி அந்த அசம்பாவிதம் நீங்க வேணா மார்க் பண்ணி வைங்க. மே 4th வந்து சுமூகமா இருக்கும். எல்லாமே வந்து சுமூகமா நடந்தது. தேர்தல் வாக்கு எண்ணிக்கைன்றது இருக்கும். 8 மணிக்குள்ள இரவு 8 மணிக்குள்ள மொத்தமே முடிஞ்சு எல்லாருமே வெற்றி சான்றிதழோடு அவங்கவுங்க தலைவர்களை போயிட்டு மீட் பண்ணுவாங்க. அதோட இன்ப செய்தி தான் கிடைக்குமே தவிர எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் கூட இருக்காது. இருக்கவும் விட மாட்டார் முதலமைச்சர். ஓகே. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து திருச்செந்தூர் போனாரு, சீரடி போனாரு, இப்போ அடுத்து வேளாங்கண்ணி போக போறாருன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி வரிசையா போயிட்டு இருக்குது. பிஃபோர் எலக்ஷன் போனப்போ கூட சொன்னாங்க, அவங்க வந்து அந்தந்த மதத்தினர் வாக்குகள பெறுவதற்காக தான் அவரு போறாரு, அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டுச்சு. இப்பவும் போறாரு இல்லையா? இத எப்படி பார்க்குறீங்க? இதுவும் எல்லாமே வந்து ஆக்டிங் தான். இல்ல பவன் வாக்கு கல்யாண் செலுத்துவதற்கு முன்னாடி போனா ஓகே. அது வாக்கு இல்ல செலுத்தி இல்லையா? அதுதான். அவர் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. முன்னாடி ஓய்வு எடுத்துட்டாரு. தேர்தல் ஒரு 23 நாள் வந்து பிரச்சாரங்கள், 25 நாள் பிரச்சாரங்களோட தேதியில வந்தேன்னா, நெறைய தேதி 7லேருந்து 8 தேதி வந்து போலீஸ் பர்மிஷன் குடுத்தும், அவர்னால முடியல. பாவம் ஓய்வு தேவைப்பட்டுச்சு அவருக்கு. அந்த ஓய்வு எடுத்துட்டாரு. இதெல்லாம் வந்து அப்பவே பிளான் பண்ணது தான் அவரு. ஏன்னா பவன் கல்யாணம் இதெல்லாம் பண்ணா அதான் பொலிட்டிக்கல் ஆக்டர்ன்ட்டு நான் இதுக்கு முன்னாடி பேட்டியிலே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அவர் பவன் கல்யாணம் எதெல்லாம் பண்ணியிருக்காரோ, அவர் வந்து கோயிலுக்கு போயிருக்காரு. ஆனா, இவரும் அந்த கோயிலுக்கு போயிருக்காரு. அவரு என்னென்ன இதெல்லாம் பண்ணியிருக்காரோ, இவரும் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் சில ஷூட்டிங்லாம் மிஸ் ஆயிடுச்சு. பொலிட்டிக்கல் ஷூட்டிங்கு. அதனால வந்து எலக்ஷன் முடிச்சு அந்த ஃபோட்டோஸ்லாம் தேவைன்றதுனால போய் ஷூட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதனால வந்துட்டு நெறைய நீங்க சொன்ன மாரி இப்ப வேளாங்கண்ணிக்கு போறாருன்றது அடுத்து கூட சிலதெல்லாம் கிண்டலா போட்டிருந்தாங்க. அடுத்து மெக்கா போவாருன்றதெல்லாம். அதெல்லாம் வந்துட்டு எல்லாமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் தான். ஏற்கனவே வந்து இதுவரைக்கும் திருச்செந்தூர் முருகரை போயிட்டு இவர் பார்த்திருக்காரு, தரிசனம் பண்ணியிருக்காரு நியூஸ் எப்பனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு 30 ஆண்டு காலமா? எப்பயும் இல்ல. கிடையாது. எப்பயும் போனதும் கிடையாது. கோயிலுக்கு போய் ஃபோட்டோவும் ரிலீஸ் ஆனது கிடையாது. எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டுக்கு திருச்சியில வந்து ஒரு சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு வந்தாரு. அந்த சர்ச்சுக்கு போயிட்டு வந்த உடனே நான் கிறிஸ்துவருக்கு மட்டும் சொந்தமானவர்ன்ற மாரி வெளியில தெரியக்கூடாதுன்றதுனால, அங்கேயே போயிட்டு ஒரு அம்மன் கோயிலுக்கோ, ஒரு மசூதிக்கும் வந்து போயிட்டு வந்தாரு. இப்போ வந்து அது இந்த ஜோசப் விஜய் என்ற பிராண்ட் அவருக்கு இப்ப தேவைப்படல. முன்ன சிறுபான்மையர் வாக்குன்றது தேவைன்றதுனால அப்படி பண்ணாரு. இப்போ வந்து இல்ல நான் பொதுவானவன். நான் வந்து கிறிஸ்டியன் மட்டும் கிடையாது. நான் எல்லாருக்கும் பொதுவானவன்றதுனால திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கும், வேற எங்கேயோ கோயில் நீங்க சொன்ன மாரி சிறுடி சாய்பாபா கோயில் அங்கெல்லாம் போயிருக்காரு. அதெல்லாம் ஒரு டூர் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு வெக்கேஷன்ஸ்க்காக சரி அப்படியே போயிட்டு டூர் போயிருக்காரு. இல்ல ஒரு பொலிட்டிக்கல் ஷூட்டிங்காக அந்த போட்டோஸ்க்காக போயிருக்காருன்னு தான் எடுத்துக்கணும். அதனால வந்து ஒரு இம்பாக்டும் நடைபெறாது. அவரை வந்து ஏன் கோயிலுக்கு போனீங்கன்றது யாரும் கேட்கல. எதுக்கு போனாருன்றது யாரும் விமர்சிக்கல. அவரா போனாரு. வேற ஒண்ணும் கிடையாது. அது எதுவும் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுன்றது அதுல பார்க்கவே முடியாது. நிச்சயமாக சார். இந்த முறையும் பார்த்தீங்க அப்டின்னா, திமுக தான் அதாவது 170 தொகுதி வென்று அவங்க தான் ஆட்சி புரிவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. 2ஆம் இடம் அதிமுகவுக்கு தான். 3ஆம் இடம் தான் தாவேகா தலைவர் விஜய்க்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம பல்வேறு தகவல ஷேர் பண்ணியிருக்கீங்க இளையர்களுக்கு. மிக்க நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். ஓகே. தேங்க் யூ. நான் வந்து 2வது இடம் அதிமுக, 3வது இடம் தான் தாவேகான்றது நான் சொல்லல. விஜயோட பாணியிலே சொல்லணும்னா, இன்னொரு முறையும் சொல்றது தான் இந்த தேர்தல்ல போட்டி.
2வது இடமும் 3வது இடமும் யாருக்கு வேணும்ன்றது ஒண்ணு டிவிகே, இன்னொன்னு ஏடிஎம்கே தான். அது 2வது இடத்துல யார் வராங்க, 3வது இடத்துல யார் முந்தி வராங்கன்றது தான் போட்டி. திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து தொகுதியிலும் முதலிடம் பெறும். அந்த செய்தி வந்து மே 4ஆம் தேதி பார்க்கலாம். நன்றி. ஓகே சார். நன்றி சார்.